அதிகாரம் 21. இந்த வசன பகுதியில் யூதாவின் ராஜாக்களாகிய மனாசே, ஆமோஸ் ஆகிய 2 ராஜாக்களின் ராஜ்யபாரங்களைப் பற்றி சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. மனாசே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். அவன் விக்கிரகங்களை ஆராதிக்கிறான். யூதா தேசத்திலே குற்றமற்றவர்களின் இரத்தத்தை சிந்துகிறான். மனாசேயின் பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் எருசலேமை அழிவுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். மனாசே தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பினான் என்று நாளாகமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனாசேயின் குமாரனாகிய ஆமோன் தன் தகப்பனைப் போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை வெட்டி கொன்று போடுகிறார்கள். ஆமோனுக்கு பின்பு அவனுடைய குமாரன் யோசியா யூதா தேசத்திற்கு ராஜாவாகிறான். மனாசே, ஆமோன் ஆகிய 2 ராஜாக்களின் ஆட்சி காலத்திலும் எருசலேம் மிகுந்த வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறது.